முதலாவது, நாம் மறக்கப்பட்ட அனுபவத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது வாயை திறந்து சொல்ல வேண்டியது, என்னுடைய தேவன் நன்மையை செய்கின்ற தேவன். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இதை நீங்கள் சொல்லணும். இதை நீங்கள் சொல்லுங்க, என்னுடைய தேவன் நன்மை செய்கின்ற தேவன். ஆங்கிலத்தில் மை காட் இஸ் அ குட் காட். என்னுடைய தேவன் நல்ல தேவன் ஐயா. அவர் நல்ல தேவனாய் இருக்கின்றபடியால் என் வாழ்க்கையில் அவர் நன்மையை நிச்சயம் தேவன் செய்தே தீருவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இன்றைக்கு அறிக்கை செய்யுங்க, என்னுடைய தேவன் நல்ல தேவன், என்னுடைய தேவன் கிருபை நிறைந்தவர், என்னுடைய தேவன் நன்மை செய்கின்ற தேவனாய் இருக்கின்றபடியால் என் வாழ்க்கையில் தேவன் நன்மையாக எல்லாவற்றையும் முடிய செய்ய தேவன் வல்லவராய் இருக்கின்றார். 1 நாளாகமம் 16:34 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவரை துதியுங்க, அவர் நல்லவர் என்பதை நீங்களும் நானும் சொல்லணும். இந்த மத்தியில் சாத்தானதை நம்மளை சந்தேகப்பட வைப்பான். ஆண்டவர் பாரு இதெல்லாம் செய்துட்டாரு பாரு, நீ அவர்கிட்ட வந்த உடனே நல்லா தானே இருந்தேன், நீ இந்து மார்க்கத்தில் இருந்தப்போ உனக்கு எல்லாம் நல்லா தானே போச்சு, ஆனால் ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டோன்னா இப்போ பாரு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கேடு என்று வந்து உங்கள் இடத்துல சொல்லுவான். அப்போ நீங்கள் இந்த வசனத்தை திறந்து அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது, என்னுடைய கர்த்தர் நல்லவர் என்று நீங்கள் பிரகடனம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சாத்தானுடைய பொய்கள் நிர்மூலமாக்கப்படுங்க அந்த நேரத்தில். ரெண்டாவது நீங்களும் நானும் பிரகடனம் செய்ய வேண்டியது, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ஐயா, அதனால நான் பயப்பட மாட்டேன். அவர் நல்லவர் மாத்திரமல்ல, அவர் நல்லவர்னு சொல்லி என்னை அனுப்பி விடலை, அவர் கூடயே நடக்கிறாருங்க. என் கரத்தை பிடித்து கொண்டு என் கூட நடக்கின்ற தேவனாக இருக்கின்றபடியால் நான் தைரியமாக இருப்பேன், நான் வருத்தப்பட மாட்டேன். நான் தேவனுடைய பிரசனம் என்னோடு கூட இருக்கின்றபடியால் நான் விசுவாசமாக இருப்பேன். எபிரேயர்ல தேவ வார்த்தை சொல்லுகிறது 13:5 6 நான் உன்னை விட்டு விலகாமல், அப்புறம் வாசிங்க, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார்ல, உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார்ல. ஆகையால் என்ன செய்யணும்? அடுத்த வசனம் வாசிங்க. அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர். கர்த்தர் எனக்கு, சத்தமா சொல்லுங்க, சகாயர். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர். நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. இது பிரகடனம் செய்யக்கூடிய தேவ வார்த்தைகள். அவர் சொன்னாருங்க, ஆகையால் நான் தைரியமாக இருப்பேன், நான் பயப்பட மாட்டேன். அவர் சொன்ன நிமித்தம் நான் அறிக்கை செய்வேன். தேவனோடு கூட இருக்கிறார், எனக்கு நன்மை செய்வார். 31:6 வாசிங்களேன். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. இதை நீங்க கோடிட்டு வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில். காலையில் நீங்கள் பாத்ரூமில் போய் பல் வளர்க்கும் பொழுது அந்த வசனத்தை வாசித்துக்கிட்டே நீங்கள் பல்ல வளர்க்குங்க. நான் பயப்பட மாட்டேன் ஐயா, இன்னைக்கு யார் என்ன வந்து என்ன சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன், என் கூட வருவேன்னு ஒருத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார்ல, என்னோடு கூட அவர் வருவேன்னு சொன்னார்ல. என்னை காட்டிலும் ஒரு பெரியவர், என்னை காட்டிலும் ஒரு வல்லமை உள்ளவர், ஆகையால் நான் பயப்பட மாட்டேன். இன்றைக்கு தேவன் எனக்காக நன்மையை செய்தே தீருவார், தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் நல்லவர், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இதை நீங்க உங்களை பார்த்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. 3வது, தேவன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். தேவன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அதை நான் சொல்லல, நீங்க சொல்லல, யார் சொன்னாங்க? கர்த்தாதி கர்த்தர், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், சர்வ வல்லவர் பார்த்து சொன்னாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு பதில் தரேன்ப்பா. உனக்கு எட்டாதும் புரியாது, நான் உனக்கு வெளிப்படுத்துறேன். சங்கீதம் 91
15ஆம் வசனம் வாசிங்களேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவருடைய வார்த்தை இது மிக வெளியேறப்பட்டது, மறக்கப்பட்டது போல நாம் அனுபவிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையை நாம் நினைவு கூறணும், அவருடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்யணும். 4வது நீங்கள் பிரகடனம் செய்ய வேண்டியது, தேவன் என்னை பார்த்து கொள்வார். ஆங்கிலத்தில் God will take care of me. ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடப்பித்து தந்துடுவார். வாசிங்களேன், சங்கீதம் 37:25 எனக்கு பிடித்தமான வசனம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதி நான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஹல்லேலூயா. தலைமுறையாக அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றபடியா என்னை அவர் பார்த்து கொள்வார். ஐயா, நீங்களும் நானும் இருக்கின்ற தேவ சபை சாதாரண சபை அல்ல, இது தலைமுறையாக தேவன் நடத்தி கொண்டு வருகின்ற தேவ சபையா இருக்கின்றபடியா நான் அதற்கு அத்தாட்சி. நான் 3வது தலைமுறையா உங்களுக்கு முன்பதாக நிற்கிறேன்னா, எனக்கு முன்பதாக இருந்த 2 தலைமுறையை அற்புதமாக நடத்துகிற தேவன் என்னையும் நடத்துவார் என்று எனக்கு ஒரு நிச்சய நம்பிக்கை இருக்கின்றது. எங்க தலைமுறைகளை தேவன் நடத்துவார் என்றால் உங்க தலைமுறையும் தேவன் நடத்துவார். அதே அபிஷேகம் இந்த சபையின் மேலும் இந்த குடும்பங்கள் மேலும் தேவன் தங்க செய்வார். உங்களை தலைமுறையாக இந்த பட்டணத்தில் தேவன் ஆசீர்வதித்து உயர செய்து அவருடைய வார்த்தையும் அவருடைய வாக்குத்தத்தத்தையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற்றுவார். இது தேவ வார்த்தை. இதை நான் பிரகடனம் செய்யும் பொழுது தேவ வார்த்தை அனுப்பப்பட்டது. அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றியே தீருமே தவிர மீண்டும் அவரிடத்து விருதாவாக திரும்பி வரார். உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக நான் பேசுகின்றேன். ஐயா, இன்று காலையில வேதனையோடு வந்திருந்தீங்களா, ஆண்டவர் என்னை மறந்துட்டார் என்று யோசித்து வந்திருந்தீங்களா, தேவ வார்த்தை உங்களை நோக்கி வருகின்றது. நான் உன்னை மறக்கவில்லை, உன்னை என்ன உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்ப்பா. உன் சூழ்நிலை நான் அறிந்திருக்கின்றேன், நீ எங்கே இருக்கின்றது என்று நான் அறிந்திருக்கின்றேன். உனக்கு நான் நன்மையை செய்வேன். நான் நினைவு கூறும் நாள் வரும் பொழுது உனக்காக நியமித்ததை நான் நிச்சயம் நிறைவேற்றேன்.